வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேச போற பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடியே அப்போ நம்மளோட ஒரு கருத்தையும் நியாயத்தையும் சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா சரி பேசாம போலாம் பார்த்தா எங்க திரும்பினாலும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்லயும் இதை பத்தி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இரு தரப்பினருமே பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஏதோ ஒரு பேசு பொருளா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம முக்கியமான எவ்வளவு செய்திகள் இருக்கும்போது இதையே ஒரு பேசு பொருளா ஆக்குறாங்க. அது மக்களா இருந்தாலும் சரி, ஊடகங்களா இருந்தாலும் சரி, இந்த இரு தரப்பினரும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இது மாதிரி டிவர்ஸ் அப்படிங்கிற டைம்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சட்டத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது குறித்து நிறைய பேர் பேசவே விட்டுறாங்க, மறந்துடுறாங்க. அது எப்பவுமே ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் பாரியாளர்கிட்ட அவரோட கருத்து என்ன அப்படிங்கிற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த பிரச்சனையை பத்தி நம்ம ஒரு பேசணும். முதல்ல ஏன்டா ஒரு பிரைவேட் மேட்டரை எடுத்துட்டு ஒரு பெரிய விவாதமாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச நிறைய ஆக்சுவலா ஒரு 1 hour கிட்ட ஒரு வீடியோ காமனா பேசிருந்தோம். எனக்கு இதுல எனக்கு ஓப்பனா சொல்றேங்க, எனக்கு செல்ஃபிஷா இதுல பேசுற ஒரே விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பேச மாட்டாங்க. கேட்டா ஒரு ஷாவனிஸ்ட்ன்றாங்க. இப்ப டிவோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சட்டங்கள் சிலதெல்லாம் இருக்கு. அதுல இவர் ஒரு பெரிய செலிபிரிட்டின்றதுனால இது வெளில வருது. நிறைய இடங்கள்ல ஜீவனாம்சம் அப்படிங்கறதுல நியாயமா பெற்று தந்தா பரவாயில்ல. பட் சில அநியாயங்கள் நடந்து நிறைய ஆண்கள் பாவத்துக்குள்ளா வராங்க. இதை பத்தியும் கொஞ்சம் பேசணும்ன்றது என்னோட தரப்புல ஒரு ஆசை மாதிரி. இது என்னன்னா, இப்ப நடிகர் அவர் ஜெயம் ரவி தான் நமக்கு ரவி மோகன். ஆனா ரவி மோகன் ஏதோ ஜோசியக்காரன் சொன்னான்னு மாத்திக்கிட்டாரு பேரை. எனக்கு தெரிஞ்ச இந்த ஜோசியக்காரன் தான் இந்த பிரிவினைக்கும் காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன். அவர் மேல போட்டீங்க பத்தியா? அப்புறம் என்னங்க, ஜெயம் ரவி தான் ஊருக்கே தெரியும். ஆனா ஜெயம் ரவின்னு பேர் வைக்க மாட்டான். ரவி மோகன் பேர் வச்சா படம் நல்லா ஓடிடுமா? எனக்கு புரியல. படம் நல்ல கதையா செலக்ட் பண்ணி நல்ல இடத்துல போய் நடிச்சாதான் படம் ஒழுங்கா இருக்கும். படம் மக்களுக்கு தேவையான கருத்தா இருந்தாதான் படம் ஓடும். பட் சரி விடுங்க. என்னமோ இப்ப அவர் பேரை மாத்திட்டாரு. நம்ம ஆனா ஜெயம் ரவினே தான் சொல்ல போறோம். சோ வெறுப்பேத்திருக்கு இல்லைங்க, நமக்கு பழக்கப்பட்ட அது. இந்த மாதிரி பேர்ல ஒரு ராசி இருக்கு, இந்த ராசி என்ன அப்படிலாம் யோசிக்கிறதே முட்டாள்தனம். இந்த மாதிரிலாம் ஒரு சமூகத்துல முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி சினிமா ஸ்டார்ஸா இருக்கிறவங்க எல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணா அந்த கிறுக்குத்தனத்தை மக்களும் பண்றாங்க. இந்த கிறுக்குத்தனத்தால நமக்கு என்ன நஷ்டம்னு நீங்க கேட்பீங்க. அவங்க பேரு அவங்க மாத்திக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு. என்ன நட்டம் அப்படின்னா, இதே ஜோசியக்காரனுங்க புஷ்ஷுன்னு முடிகிற மாதிரி பேர் வை, இஷ்ல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வை, நொச்சுன்னு பேர் வைன்னு இப்படி பேர் வைக்கிறதுனால ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேரை வச்சுக்கிட்டு கடைசியில தமிழ் பேர்களே இல்லாம குறைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ நானே நிறைய பேர் பாக்குறேன், தமிழ்ல பேர் வைக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனா இவங்க நிறைய பேர் என்ன, சகரத்துல ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வேணுங்க. சகரத்துல தமிழ்ல பேர் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? அப்ப தமிழ் இலக்கணத்துக்கு எதிராக இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதை ஜோசியம் ஜாதகம்ங்கிற பேர்ல நம்மளிடம் திணிக்கிறாங்க. அதுக்கான ஒரு வழிமுறையவே இவங்களும் இந்த மாதிரியான நடிகர்களும் அது மேல நம்பிக்கை வச்சு செயல்படுறதெல்லாம் வெறுப்பா இருக்கு நமக்கு. இல்லைங்க, புரட்சிகரமா பேர் மாத்தது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்க யாருன்னு யோசிக்கலாம். நித்யா மேனன். மேனன் அப்படிங்கிறது சாரி, சரியா? அந்த சாதியை அப்படியே மறைக்கணும், அது ஒழிக்கணும்ன்றதுக்காக MENON MENEM அப்படின்னு வச்சாங்க. ப்ரோ அவங்க மீனமா மேனன் அப்படிங்கறத ஈ மட்டும் ஓ எடுத்துட்டு ஈ போட்டாங்க அவங்க. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? அப்ப மேனின் மேட் இன் இங்கிலாந்து மாதிரி மெயின் அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு பாரி. ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ஃபர்ஸ்ட் சிம்புன்னு சொல்லுவோம், அப்புறம் சிலம்பரசன் சொன்னோம், அப்புறம் STRன்னு சொன்னோம், இப்போ ஆத்மன்னு சொல்றோம். அடுத்த வருஷம் ஏதாவது மாத்தினாருன்னா நாங்க சொல்றது வெயிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க உங்களுக்கு தான் இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, உங்க பேரை நீங்க வைக்கிறது போறதுங்கிறதுலாம் வேற. பட் ஜெயம் ரவிங்கிறது அவர் பேரே கிடையாது. அவருடைய பேர் எப்படி அது செட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சினிமால ஜெயம்னு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்துல அவர் ரொம்ப அப்பதான் அந்த படத்து மூலமா தான் அவர் முகம் நிறைய பேருக்கு தெரிய வருது. அப்ப அதன் மூலமாக ஜெயம் படத்தில் நடித்த ரவி அப்படிங்கறதுனாலதான் ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி ஒரு சினிமால அப்படி செட் ஆயிருச்சு. அந்த பேருக்கு தான் அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் பலவும் வந்தது. ஜெயம் ரவியின் அப்படின்னு சொல்லி தான் எல்லா படமும் வந்துச்சு. இப்ப நான் கேக்குறது என்னன்னா, அவ்வளவு வெற்றிகளை கொடுத்த அந்த பேர் உங்களுக்கு இன்னைக்கு ராசி இல்லாம போயிருச்சா? எதுக்கு அதை மாத்திக்கணும்? ஜெயம்ங்கிறது உங்களுக்கு என்ன, அது நல்ல பேர் தானே, அது ஏன் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக மாத்திக்கிறாரு. ஸோ நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேரு வெளிப்படையா சொன்னா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரும் கூட இந்த ஜோசியக்காரங்க பேரெல்லாம் கேட்டு ஸ்பெல்லிங் எல்லாம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி முட்டாள்தனமா ஃபீல் ஆகுது. ரெண்டாவது, இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்றதை பார்த்து நிறைய பேரும் அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஒரு விதத்தை தட்டணும். இந்த மாதிரி பண்றவங்களை இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஜோசியம் ஜாதகத்தினாலலாம் ஒருத்தருடைய பேர்லாம் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வாழ்வாங்கு வாழ்ந்தான்னு பேர் வைப்பான். இந்த வாழ்வாங்கு வாழ்வான்னு பேர் வச்சவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டான்னு இல்ல. அதே போல இன்னமே இப்போ ஒருத்தன் பேர், இப்போ ஒரு புதுசா ஒரு பேரு தெய்வபையா, என்னது தெய்வ செயல். அந்த பேரை மறந்துட்டேன். அவர் தெய்வ செயல் தான் பண்ணிட்டு இருக்காரா? பண்றதெல்லாம் அயோக்கிய செயல்.
ஆனா வந்து தெய்வ செயல்னு பேரு. இப்ப இந்த பேருக்கும் ஒருத்தரோட குணத்திற்கும் ஒருத்தரோட வாழ்க்கையில அவங்க மாறுறதுக்கும்லாம் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் சில வயசுல வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பேர் வைக்கிறாங்க. அது வேண்டாம், தமிழ் உணர்வோடு தமிழ் பேர் அப்படிங்கிறது அது உணர்வின் அடிப்படையில். அதே போல நீங்க ஒரு உணர்வின் அடிப்படையில நீங்க பேரை மாற்றிக்கொள்வதோ இல்ல பேரை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறதோ இல்ல ஒரு ஏதாவது புரட்சியாளரோட பேரை வந்து நம்மளோட பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போடுறதோ இதெல்லாம் அது வேற, இது வேற கேட்டகரி. ஆனா ஜோசியக்காரங்க சொல்றாங்க, ஜாதகக்காரங்க சொல்றாங்க எனக்கு வந்து இப்படி இருந்தா ஸ்டைலா இருக்கு. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வித்தியாசமா பேர் வைக்கிறது, புதுசா அப்படியே மாத்திக்குவாங்க பேரை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஜூ இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறாங்க நிறைய பேர். அதான் என்னமோ சொல்றீங்க எனக்கு தெரியல, விடுங்க. இப்ப வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா நான் பாக்குறேன். அப்ப அதுக்கு இவங்கெல்லாம் வந்து இவங்க பேரை மாத்தி, சரி அவர் பேரை மாத்திக்கிட்டாரு, மக்களுக்கு ரவிமோகனா யாரையா தெரியுமா? பழக்கிறாரு. ரவிமோகனா யாருன்னே தெரியாது மக்களுக்கு. ஆனா இப்ப நியூஸ் மீடியா எல்லாம் வந்து ரவிமோகன் ஏன் அதை சொல்லணும்? ஓ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? புரியுதா? இப்ப ரவிமோகன் ஏன் சொல்ல? ஜெயம் ரவின்னு தானே எல்லாருக்கும் தெரியும். அப்ப நியூஸ்ல சொல்லும் போது ஜெயம் ரவின்னு தானே சொல்லணும். இப்ப நான் கேக்குறது என்னன்னா, கலைஞர் கருணாநிதிங்கிறது பேரு இயற்பெயரா? இல்லங்க, தட்சிணாமூர்த்திங்கிறது தான் இயற்பெயரு. இப்ப நீங்க தட்சிணாமூர்த்தின்னு எவனாவது நியூஸ் சொல்றாங்களா? இல்ல, எது நம்மளுக்கு பரிச்சயமா இருக்கோ அதுதான். கருணாநிதி கூட சொல்றது இல்ல, கலைஞர் அவர்கள் அப்படின்னு தானே போறீங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் அவரோட பேரு. ஈவே ராமசாமி நான் பேசுறீங்க, பெரியோருங்கிறீங்க. அப்ப மக்களுக்கு எதெல்லாம் அறியப்படுதோ அந்த பேரை தான் நாங்க பேசுவோம்னா ஏன் ஜெயம் ரவின்னு சொல்லாம, மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சா ஜெயம் ரவின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜெயம் ரவி சொன்னா ரவிமோகன் ஏன் இது? அப்ப இங்க வந்து காசு கொடுக்கப்படுது இந்த ஊடகங்களுக்கு. இந்த ஊடகங்கள்ட்ட காசு கொடுத்து என் பேரை ரவிமோகன் சொல்லுங்கன்னு அவங்க பிஆர்ஓ டீம் வேலை பார்க்குது. இப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இவருடைய பர்சனல் விஷயத்த நியூஸ்ல பேசும்போது இதை நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி பிஆர்ஓ டீம்லாம் வேலை செஞ்சா அது ஒரு நியாயம் இருக்கு. சரி, ஆனா அந்த பேரை வந்து ஜெயம் ரவின்னு சொல்லாதீங்க, ரவிமோகன் சொல்லுங்கன்னு இந்த டீம் வேலை செய்யுது அப்படின்னா இத வேற மாதிரி ஒரு விளம்பரமா அவங்க பாக்குறாங்கன்னு எடுத்துக்கணும். இல்ல, இது நீங்க யாருமே யோசிக்காத நடுவுல நீங்க வேற ஒரு விஷயத்த எடுத்து விடுறீங்க இந்த மாதிரி. இல்லை, ஏன்னா அந்த விவாகரத்து சம்பந்தப்பட்டே போயிட்டு இருக்க தவிர்த்து ஒரு பப்ளிசிட்டி மேட்டர். இது பப்ளிசிட்டிங்க, இதை அவங்க பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்துல இருந்து பிரிகிறது இது பண்றதுங்கிறதுலாம் வேற. ஆனா நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஹாலிவுட் கலாச்சாரம். ஹாலிவுட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பப்ளிசிட்டிக்காகவே வேணும்னே போட்டோஸ் ரிவீல் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ஆளோட நான் இருக்கேன், அப்ப இவங்களை பிரேக்கப் பண்ணா இந்த ரிலேஷன் பிரேக்கப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கசகசவான ஒரு இந்த கிசு வந்து இதுல இருக்கும். பேர் என்ன, ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கும். எப்பவுமே நீங்க ஹாலிவுட் நியூஸ்ன்னு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும். அங்க வந்து படம் வருது, படம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த படம் வருது எந்த படம் போகுதுங்கிறதே பெருசா பேச்சு பொருளே இருக்காது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அதை யாருமே பேச மாட்டாங்க. அந்த படம் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ப்ரமோஷன் இறங்குவாங்க. ஆனா அது வரைக்கும் அந்த படம் என்ன ஏதுன்னு அந்த கதைகள் எதுவுமே இருக்காது. Spotted together in Paris having romantic relationship, spotted engagement ring. அவங்க ரிங்கோட அவங்கள பார்த்தோம். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு வந்து டிராவல் ஆகி பிரைவேட் ஜெட்ல போயிருக்காங்க. வந்து இதுதான் நியூஸ், ஹாலிவுட் நியூஸ். Kanye West ஒருத்தர் இருக்கான். ஆமா, அவன் பண்ண முடியாது. மானங்கெட்ட பையன், அவனை கல்யாணம் பண்ணிருக்க ஒரு மானங்கெட்டவ. அவங்க எல்லாம் வந்து இந்த போஸ்ட் கொடுப்பாளுங்க அப்பப்ப வந்துகிட்டு. அவன் கிட்டத்தட்ட முழு நிர்வாணமா பொண்டாட்டி வந்து நின்று இருப்பான். வெக்கமே இல்லாம நிப்பான் பைத்தியக்கார மடப்பைய. விடுங்க, அவன் கோச்சிக்கிட்டானா ப்ரோ அன்னைக்கு ரெட் கார்பெட்ல. சரியா அவன் பொண்டாட்டிய போட்டோ எடுக்கல அப்படின்னு ஓப்பனா நான் சொன்னேன். அவன் ஒரு பணைய கைதி. அவன் உண்மை. அது வந்து அவன் மேல வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவன் பணைய கைதி, துப்பாக்கி முனையில மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஒரு ஆளு, வேற வழி இல்ல. சோ சரி விடுங்க, அவன் அப்படிப்பட்டவன். சோ இந்த மாதிரிதான் அங்க நியூஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் கொண்டு ஆல்ரெடி இது வந்து பாலிவுட்ல ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. இப்ப அதை அப்படியே திரும்ப கொண்டு வந்து தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் கொண்டு வந்து திணிக்கிற வேலையை தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிஆர்ஓ டீம் எல்லாமே, சார் இது உங்களுக்கு வந்து பெரிய ப்ரமோஷன் பாருங்க, உங்களை பத்தி எல்லாரும் பேசுறாங்க பாருங்க. ஸோ இந்த நேரத்துல உங்க பேர் மாத்தினது இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அதான் ஆல்ரெடி நியூமராலஜியில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் சொல்லிட்டாருன்னு நீங்க மாத்திருக்கீங்க, அதை மக்கள் மண்டையில ஏத்தி விட்டுலாம். ஏன்னா சும்மா இருக்கும்போது ஜெயம் ரவி தான் மக்கள் பேசுவாங்க. அப்ப இந்த நேரத்துல ரவிமோகன் நம்ம பேசி அதுதான் உங்க பேருன்னு சொல்லி நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிருவோம், ரிகலெக்டிங் ஃபேக்டர் ஃபுல்லா மாத்துறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்ஓ டீம் வேலை செய்யுது. ஆனா உண்மையாவே ஒரு பர்சனல் இதுனா இது எங்களோட பர்சனல் விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி தான் மீடியாஸ்க்கு பிஆர்ஓஸ் வேலை செஞ்சிருக்கணும். ஆனா அங்க வேலை செய்யல. அதுக்கு பதிலா இந்த பேரை சொல்லுங்க, அவரோட போட்டோஸ் இந்த போட்டோஸ் போடுங்க அப்படின்ட்டு. நான் கேட்கிறேன், இவருக்கு இன்னும் டிவோர்ஸ் வந்து லீகலா இன்னும் கிடைக்கல. இதுதான் ஃபேக்ட். எனக்கு இன்னும் லீகலா டிவோர்ஸ் கிடைக்கல.
லீகலா டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவர் வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல போய் கலந்துக்கிறதுங்கிறது தெரிஞ்சு பண்ணதா தெரியாம பண்ணாங்க. ஐசரி கணேசன் அவங்க பொண்ணோட கல்யாணம் ஒரு பிரைவேட் ஈவெண்ட் தானங்க. பிரைவேட் ஈவெண்ட் தாங்க, பட் இட் இஸ் பப்ளிக் ஈவெண்ட்டுங்க. எல்லாருக்கும் பிரைவேட் கல்யாணம் கவரேஜ் எல்லாம் இருக்கு, கேமராஸ் எல்லாமே இருக்கு. அங்க கூட்டு போனா கண்டிப்பா செய்தி ஆகும்னு இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் தெரிஞ்சு ஏன் இதை பண்ணணும்? அவரு அப்ப செய்தி ஆகணுங்கிறது அவங்க நோக்கமே. சரி, ஒரு இதுல வந்தோன்னா ஆல்ரெடி பெரிய கான்ட்ரோவர்சிஸ் வருது. அடுத்து ஒரு நாள் அவர் கூட்டிட்டு போனார், கவனிச்சிங்களா? ஏன் திரும்ப செய்தி ஆகணும்? சரி, இது அப்படி செய்தி ஆகிற வரைக்கும் மாதிரி இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாட்டுல? அவங்களுக்கு வந்து இன்னும் லீகலா டிவோர்ஸ் ஆகலைங்க. டிவோர்ஸ் இஸ் அண்டர் ப்ராசஸ். டிவோர்ஸ் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கும்போது நீங்க இப்படி பண்றது இஸ் இட் லீகல்? இஸ் இட் எத்திக்கல்? லீகல் கூட ரெண்டாவது டேர்ம், எத்திக்கல் அது. புரியுதா நான் சொல்றது? ஆனா இவர் இதை பண்றாரு. இப்ப என்ன உதாரணத்தை நீங்க காட்ட விரும்புறீங்க? முதல்ல நீங்க யார் டீம்? ஆர்த்தி மோகன் டீம்? ரெண்டு பேரும் டீமும் கிடையாதுங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய வேற எல்லாருமே எடுத்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்க அஜெண்டாஸை புஷ் பண்றாங்க. நாங்க இப்ப இவங்க குடும்பம் வந்து அவர் வந்து ரொம்ப மதிப்பா நடத்துச்சு, மரியாதை நடத்துச்சுன்னு நான் சொல்லல. சரி, அவங்க பிரியறதுக்கு காரணங்கள் 1000 இருக்கலாம். அது அவங்களுக்கான காரணங்கள். அதுல நம்ம உட்காந்து மூக்க நினைக்கிறான் விரும்பல. பிரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. மியூச்சுவலா அங்க டிவோர்ஸ் இது பண்ணுது. அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் வருது. இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து, இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு கோர்ட் வந்து ஒரு நாள் சொல்லிடும். சரி, அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவி லீகலா வேற ஒருத்தரோட ஒரு டேட்டுக்கு போறதோ இல்ல வந்து அவர் பழகிறதோ இல்ல வேற யாரோட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதோ சரி, அதான் மாரலி கரெக்ட். என்ன உறவு முடிச்சுட்டு தான் நீங்க அங்க போயிருக்கணும். அடுத்து உங்க உறவு இன்னும் முடியவே இல்லையே. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸை வந்து நீங்க பண்ணி என்னத்தை நீங்க ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க? இப்ப இது நாள் வரைக்கும் இந்த மக்களோட உளவியலை நீங்க பாருங்க. ஆர்த்தி அவங்கள வந்து அவங்களோட மனைவி அவங்கள வந்து எல்லாரும் திட்டிட்டு இருந்தாங்க. அவங்க மேல தப்பு, அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, அதனால அவருக்கு மனசு உடஞ்சு போயிடுச்சு, அவர்கிட்ட கையில காசு இல்லாம கிடக்குறாரு அப்படி இப்படிலாம் சொல்லி வந்து எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த செய்தி வந்தோடனே ஜெயம் ரவியை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க, பொலன்னு புழக்கிறீங்க. ஆனா இப்போ நான் சொல்றேன், நம்ம யாருக்குமே உண்மையா யார் மேல தப்பு யாருன்னு அனலைஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ரெண்டு தரப்பான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நமக்கு சும்மா ஒரு 10-50 ரூபாய் யூகிச்சுக்கிட்டு தான் பேசுறோம் எல்லாருமே. இதுவே தேவை கிடையாது, இந்த பேசணும்னு அவசியமே கிடையாது. பட் இது பேச்சு பொருள் ஆயிட்டே இருக்கு தமிழ் சமூகத்துல. ஓப்பனா சொல்றேன், இது இன்னைக்கு தெரியுமா பேச்சு பொருளாச்சு? எப்போ? மே 18 அப்ப. அதான் காண்ட் எனக்கு. புரியுதா? மே 18 அன்னைக்கு ஒரு பக்கம் இனம் சார்ந்து மக்கள் எல்லாம் அந்த பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறாங்க, போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சைமல்டேனியஸா தமிழ் சமூகம் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு. ஜெயம் ரவி சைடு சரியா, ஆர்த்தி சைடு சரியான ஒரு சண்டை அதுவும் போய்கிட்டு இருக்கு. ட்விட்டர்ல இந்த சோசியல் மீடியால எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எரிச்சல் வருமா வராதா? ஏன் அதை பேசுறோம்னா இதான் காரணம். இந்த ஜெண்டர் வார் மாதிரி அதை நல்லா பரப்பி விட்டாங்க பாரி. இல்லைங்க, அதுக்கு பின்னாடி இந்த ஜெண்டர் சார்ந்த அந்த இன்இக்வாலிட்டிஸ், அவங்க ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ அது நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தான் தள்ளப்படுறோம். சரி, இப்ப என்ன அப்படின்னா இது ரெண்டு பேருக்கான பர்சனல் விஷயம். இந்த பர்சனல் விஷயத்துல நமக்கு உண்மை முழுசா தெரியாது. அதை கோர்ட்டு பார்க்கும். கோர்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. கோயிங் டு பி. ஆனா அதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி பண்ண இந்த ஒரு விஷயம் என்பது ஆக்சுவலா ஒரு பெரிய தப்பு. இவர் பண்றாருன்னு பார்த்துட்டு அடுத்து எந்த செலிபிரிட்டியும் இதை பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இது பேசுறோம். பண்ணது ஒரு பெரிய தப்பு. வேற ஒரு பொண்ணை வந்து அந்த இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணி விடுறது, வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து காமிச்சு நான் இந்த பொண்ணோட தான் அடுத்து வாழ போறேங்கிற மாதிரி காமிக்கிறது, அது டைவோர்ஸ் ஆகாம இன்னும் டிவோர்ஸ் ஆர்டர் கைக்கு வராம இருக்கும்போது இதை பண்றது, அவங்களோட பிரச்சனையே முடிவுக்குள்ள இல்லாம இருக்கும்போது இதை பண்றது, அது வந்து ஒரு தவறான பாதையில கை காட்டுறது, தவறான ஒரு வழிமுறை. அதை இவர் பண்றாரு. அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல வெறுப்பு மக்கள் மத்தியிலிருந்து வரதான் செய்யும். இவர் மேல மட்டும் வர்றதில்ல, அவர் அந்த இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்த பொண்ணு மேலையும் வெறுப்பு வந்து அதிகரிக்குது. இது தப்பு. சரி, இவங்க சைடு சரி இவர் தான் தப்பு பண்றாரு, இது பண்றாரு, இவங்க சைட்லாம் கரெக்டா நடந்துக்கிறாங்களான்னு பார்த்தா இவங்க சைடு பாத்தீங்கன்னா இந்த ஆர்த்தி அவங்க மனைவி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப அது ஒரு வைரல் கண்டென்ட். என்னன்னா 40 லட்ச ரூபாய் மாசம் ஜீவனாம்சம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப ஜீவனாம்சம் வாங்கித்தான் உங்க பிள்ளைகளை வளர்க்குற அளவுக்கு நீங்க ஒரு ஏழை வீட்டு பெண்ணா? ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க அம்மாவும் நீங்களாம் சேர்ந்துக்கிட்டு எடுத்த படங்கள் எவ்வளோ? இன்னைக்கு உங்களோட சொத்து வேல்யூ எவ்வளோ? 2 குழந்தைகளை கரை சேர்க்கிற அளவுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா?
இல்ல வந்து உங்களோட கணவனுடைய காசை வாங்கித்தான் நீங்க வாழணுங்கிற ஒரு ஏதாவது கொள்கையை கொண்டு இருக்கீங்களா? அப்படிதான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? இந்த மாதிரி கேள்விலாம் வருது பாருங்க. மாசம் 40 லட்சம் அப்படின்னா இது என்ன? திட்டமிட்டு பழி வாங்குறதுங்கிறத தவிர்த்து வேற என்ன? நீங்க என்ன சொல்லி தரீங்க இந்த பெண்களுக்கு? ஓ, இது சாதாரண குடும்பத்துல பெண்ணு வந்து ஒரு டிவோர்ஸ் போறாங்கன்னா இத பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அவ்வளவு காசு இருக்கிற இவங்களே 40 லட்சம் ரூபான்னு கேட்கும் பொழுது நம்ம புருஷன்கிட்ட நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கேட்க கூடாதா? ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்ததை பத்தி நம்ம அட்டுல் சுபாஷ் நம்ம பேசிருக்கோம்ல. இந்த மாதிரி வருதா இல்லையா? நான் கேக்குறது என்னன்னா, உங்க குழந்தைகளை உங்களால படிக்க வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா? உங்களை பத்தி சினி இண்டஸ்ட்ரியில எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நாங்க பர்சனல். நீங்க எந்த அளவுக்கு பார்ட்டி கல்ச்சரு, எந்த அளவுக்கு நீங்க காசை பயங்கரமா செலவு பண்ணுவீங்கிறது எல்லாருக்குமே சொல்றாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எவ்வளவு பெரிய பணக்கார வட்டம், அந்த பணக்கார வட்டத்தோட நீங்க வந்து உங்களை இணைச்சிக்கிட்டு வெளியில போகும்போது எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து இந்த ஒட்டுமொத்தமா ஓப்பன் சீக்ரெட் மாதிரி எல்லாருக்குமே தெரியுது. ஒரு நார்மலா சினிமா துறையில இப்ப இருக்கக்கூடிய பழக்கத்துல இருக்க யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னாலும் அவங்க சொல்லிடுறாங்க. விடுங்க, இது அந்த அளவுக்கு நீங்க கலந்து கொள்ளாத பார்ட்டிஸ் கிடையாது, நீங்க கலந்து கொள்ளாத பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் கிடையாது. நீங்க வந்து பெரிய பெரிய நடிகர்களோட எல்லாம் நடிகைகள் எல்லாம் நீங்க உங்களோட செலவுல எல்லாம் டூர்லாம் வெளியில கூட்டிட்டு போயிருக்கீங்க. இவ்வளோ செல்வம் படைத்த செல்வாக்கு மிக்க குடும்பத்துல ஒரே பெண் வாரிசாக இருக்கக்கூடிய நீங்க 40 லட்சம் ரூபாய் நான் காசு வாங்குவேன் புடுங்குவேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஃபெமினிசமா? இல்ல இப்போ உங்களால உங்க குழந்தைகளை தனியா வளர்த்துற முடியாதா? அவர் மேலே தப்பு இருக்கட்டும், நான் இந்த பக்கமே வரல. அதான் ஜெயம் ரவி மேலேயே முழு தப்பு இருக்கட்டும், எல்லா தப்பையும் அவரே பண்ண, எல்லா தப்புக்கும் அவர் தான் காரணம் இருக்கட்டும். இப்ப கேக்குற கேள்வி, உங்க குழந்தைய அந்த பாவ காசுலயோ இல்ல அந்த தவறானவரோட காசுல தான் நீங்க செய்யணுமா? அப்படி இல்லைங்க. தந்தை 2 குழந்தை, ஒரு வாரிசு, அந்த ஒரு வகை பொறுப்பு வந்து ஜெயம் ரவிக்கு இருக்கணும். அதை நான் இருக்க கூடாதுன்னு சொல்லல. பட் ஆனா இங்க தேவை என்ன? தப்பானவரும் தெரிஞ்சிருச்சு. அப்பா தப்பானவர் தானே சொல்ல வரீங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போதே வேற ஒரு பொண்ணோட பழகிட்டு போயிட்டாங்கிறதா நீங்க எழுதுன, நாங்களா சொல்லல. உங்களோட ரைட்டிங்ஸ்ல நீங்க சொல்றது அதுதான். இன்ஸ்டால பார்த்தேன். இந்த பெண்மணி வந்து இப்ப வரல, இவங்க வந்ததுனாலதான் எங்களுக்குள்ள பிரிவே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி நீங்க எழுதுனதன் வச்சுதான் நாங்க சொல்றோம். There was a third person in the relationship. இதுதான் நீங்க சொல்றீங்க. அப்ப பொருள் என்னன்னா, அவருடைய இல்லீகல் அஃபேர் தான் இந்த குடும்ப பிரிவுக்கு காரணம்ங்கிறீங்க. ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் நம்ம பசங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செய்யணும்னு ஒரு பெண் எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? இவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னா, ஆமாங்க அவன் ஏமாத்திட்டு எப்படிங்க போகலாம்? வாழ்வாதாரமே இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல நியாயம். ஜீவனாம்சம்னா அதுக்கு பேர் என்னங்க? ஜீவனாம்சம். ஜீவன்னா என்னங்க? உயிர், வாழ்க்கை. வாழ்றதுக்கே வழி இல்லாம ஒரு பெண் கைவிடப்படும் பொழுது கொடுக்கப்படுவதுதான் ஜீவனாம்சம். வாழ்றதுக்கே வழி இல்லாம இருக்கீங்களா நீங்க? அப்ப அபியூசிங் பவர். இது பெண்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு அடையக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை பெண்கள் ஆண்களுக்கு எதிராக மிஸ்யூஸ் பண்றாங்க. அதை ரொம்ப வெளிப்படையா பண்றீங்க, எந்த வித தயக்கம் இல்லாம பண்றீங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னதான் ஜெயம் ரவி அந்த டிவோர்ஸ் முழுசா முடியறதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை வெளியில கொண்டு வந்து பேசுறதும் காட்டுறதும் எவ்வளவுக்கு எவ்வளவு தவறான போக்கோ அதுக்கு ஈக்குவலான தவறான போக்கு நம்மளால குழந்தைய வளர்க்க முடியுங்கிறது இல்ல, ரொம்ப வசதியாக கூட வளர்க்க முடியும் அவங்களால. அந்த குழந்தைகளுக்கு நல்ல சென்னையிலேயே இருக்கக்கூடிய பெரிய லெவல் ஸ்கூல்ல காஸ்ட்லியான எஜுகேஷன் கொடுக்க முடியும், காலேஜ்ல காஸ்ட்லியான எஜுகேஷன் கொடுக்கணும், அப்ராட்ல கொண்டு போய் சேர்த்து மேனேஜ்மெண்ட்லேயே படிக்க வைக்க முடியும். அந்த அளவுக்கு வசதி தான் அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தும் கேட்குற ஜீவனாம்சத்துடைய அந்த மாசம் 40 லட்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இல்லங்க, இப்போ ஒரு பார்ட்டிக்கு போனாலே 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வருது. 10 லட்சம் ரூபாய்க்கு விஸ்கி வாங்குறாங்க, 10 கோடிக்கு வாட்ச் இருக்கு, 20 கோடிக்கு கலெக்ஷன். சாரிங்க, ஏதோ என் லெவலுக்கு, உங்க லெவலுக்கு இல்லைங்க, 20 கோடிக்கு கலெக்ஷன். லெவலுக்கு வாய்க்கு வராத சொல்றாங்க. 10 கோடிக்கு மேல வர மாட்டேங்குது. அது எனக்கு புரியல. வாட்ச்ல அவ்வளவு கோடி ஏன்டா போடுறீங்க? என்ன அந்த வாட்ச் ஏதாவது தனியா ஏதாவது காட்டுவான்? எனக்கு புரிய உண்மையே காட்டாது. பென்டன் வாட்ச் நினைக்கிறேன். அப்படி பென்டன் வாட்ச் நான் வாங்கியிருக்கேன். இப்படி திருப்பணம்னா வந்து ஒரு ஏலியனா நான் மாறிடுவேன், இப்படி திருப்பினா ஒரு ஏலியனா மாறிடுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இது தேவைப்படுது. இல்ல ஒரு வாட்ச் மெக்கானிக்கோட வாட்ச் மாதிரி அந்த
24 படத்துல கூட ஓகே தான். இல்ல சொல்றேங்க, ஏதாவது டைம் டிராவல் பண்ற மாதிரி. இப்ப எப்படின்னா நீங்க இப்படி ஒரு இது திருப்பினீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு பண்ண தப்பெல்லாம் சரி செஞ்சுட்டு இந்த இப்படி வர மாதிரி யூடியூப்ல டெய்லி வீடியோ போடுவேன், விக்கிபீடியாவை பார்த்து ஃபுட் vlog எல்லாம் பண்ணுவேன், பணக்காரனா வரேன், வந்து ஆமா வருண்ஸ் வியூ அப்படின்னு ஒரு சேனல், வருண்ஸ் வியூன்னு ஒரு சேனல்ல வேற லெவல்ல இருந்திருப்பீங்க. சரி விடுங்க, பட் அதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு எல்லாம். சரி விடுங்க இருந்தாலும் நான் ஹோட்டல்ல காசு வாங்கியிருக்க மாட்டேன், அதனால வேஸ்ட். நீங்க ஹோட்டல்ல காசு வாங்கியிருக்க மாட்டேங்க, அதனால வேஸ்ட். நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நீங்க செஞ்ச தவறு டிஸ்ட்ராக்ட். நீங்க சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடு, இதை நான் ரிவ்யூ பண்ணணும் போடா அந்த பக்கம் அப்படின்னு சொன்னா எந்த ஹோட்டல்ல உங்களை கூப்பிடுவான்? இது வல்லவோ சாப்பாடு, என்னங்க ஊசி போயிருக்கு, பரவாயில்லைங்க எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடறதானே சாப்பாடு. ஒரு வீடியோலயும் கண்டென்ட்ல வருணே ஒரு கண்டென்ட்டா மாறிட்டு வராரு பாரு, அதுக்கு மாறி வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஆமா, எவ்வளவு பெரிய கண்டென்ட் பேசிட்டு இருக்கீங்க, அவனுக்கு தாடி இல்ல, மீசே இல்ல, என்னங்க இது? உங்க ஃபாலோவர்ஸ், நான் என்ன பண்றது? ஏன் ஃபாலோவர்ஸ்? வேற என்ன சொல்ல முடியும்? எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கோம், இவரு தாடி வச்சிருந்தா என்ன, மீசை வச்சிருந்தா அதை உட்காந்து பேசிக்கிட்டு கமெண்ட்ல ஒருத்தன் என்னடா ஜீபூம்பா பூதம் மாதிரி இருக்கீங்கன்றான். அதை பாத்துட்டீங்களா? எங்க டாப் கமெண்ட்ல வந்து நிக்குதுங்க, அது எப்படி பார்க்காம இருக்கும்? அது டாப் கமெண்ட்ல வரதான் செய்யணும். பாக்குறவங்க லைக் போட்டா டாப் கமெண்ட்ல வரதானே செய்யும். அந்த லைக்ல உங்களோட லைக்கும் இருக்குங்கிறது. நான் லைக் பண்ணியிருந்தேன்னா அதுல வந்து பின்னு கமெண்ட் ஆயிருங்க அது. சோ நான் அது பண்ணல, நான் பார்த்தேன் அந்த கமெண்ட் எதுவுமே நான் செய்யல. வந்துருவோம். சரி, என்ன பென்டன் பத்தி இதை பேசிட்டு இருந்தோம். சரி, 20 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறாங்க, அதனால சொல்றேன் ஜீவனாம்சம் ஒரு 40 லட்சம் ரூபா. அப்ப அது ஓகேங்கிறீங்க? இல்லங்க, அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்களோன்ற. ரொம்ப தப்புங்க இது. ஆக்சுவலா வசதியா இருக்கக்கூடியவங்க ஜீவனாம்சமே கேட்க கூடாது. ஆனா வீம்புக்குனே வந்து இந்த ஜீவனாம்சம் கேட்கறது, இந்த கல்ச்சர் வந்து நீங்க வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அத்லெட்டு, இந்த பணக்காரங்க, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், இவங்களெல்லாம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மாடல்ஸ் போறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷத்துலயே அவங்கள டிவோர்ஸ் பண்றது. டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவு சொத்துல பாதிய கொடு, அதை கொடுங்கிற மாதிரிலாம் கிம் கர்தாஷியன் ஸ்டைல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தப்பு. ஸோ இதே கல்ச்சரை வந்து ஆர்த்தி மோகன் போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர்றத நீதிமன்றம் கண்டிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அதுல் சுபாஷ்னு ஒருத்தர் இதே மாதிரி 40 லட்சம்லாம் கேட்கல, அவருடைய வசதிக்கு எத்தனையோ லட்சம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 lakhs சம்திங் வந்து மந்த்லி என்னமோ வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்ஆர்ஐ பத்தி பேசிருந்தீங்க, அதுவும் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் கேஸ் தான். ஸோ அந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைகள் ஆயிருக்கு. இது ஒரு ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கு. கோர்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஆக்சுவலா போறவங்களுக்கு கோர்ட் ஃபைன் போடணும். கோர்ட் வந்து ஃபைன் போடணும். இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர், ஓப்பனா சொன்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர். இல்லைன்னா வந்து சரிங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட சொத்து எல்லாத்தையும் இந்த மக்களோட சேவைக்காக அரசாங்கத்துக்கு எழுதி வச்சிருங்க, உங்களுக்கு அவர் 40 லட்சம் ரூபா கொடுப்பாருன்னு போயிடும். இப்படிதான் பண்ணணும். இப்போ எளியவர்களுக்கு சட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணணும் அதிகமான்ற வகையில பெண்கள் வந்து அப்படி பார்க்கலாமா கேட்கிறேன் நான். இல்லைங்க, நான் தான் திரும்ப சொல்றேன், அந்த வகையில ஜீவனாம்சம்ங்கிறது எதற்காக அரசாங்கம் கொண்டு வந்தது அது கரெக்ட். ஜீவனாம்சம் ஒருத்தர் வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நம்மளுடைய சூழலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி சிச்சுவேஷன் இல்ல. குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இயற்கையாவே அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கு. நீங்க ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறக்கிற டைம்ல நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ், அதை நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நானா சொன்ன மாதிரி ஆயிரும். நிறைய ஐடி பெண்கள் அவங்க குழந்தை பெற்றுக்கிற அந்த டைம்ல அவங்க ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டு வாமா, இவ்வளவு நாள் லீவ் இருக்குமா, 6 மாசம் உனக்கு லீவ் இருக்குமா, அதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா மறைமுகமா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கு மறைமுகமான எல்லா வேலையும் நடக்கும். அவங்க பேப்பர் போட வைக்கிறதுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு ப்ரெஷர் இருக்கும். இல்ல அவங்களுக்கு விட இருக்கவங்களுக்கு எல்லாம் வேணும்னே டக்குன்னு ப்ரமோஷனை கொடுத்து அவங்கள வந்து அதுக்கு பின்னாடி தள்ளி இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்றாங்க. அப்ப அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் ஒன்னா குழந்தை பெற்றுக்க கூடாது, அப்படியே குழந்தை பெற்றுட்டா போயிரு. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டா குழந்தைய கண்டிப்பா அவங்க வளர்க்கணும். அப்படி வளர்க்க விடாம ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு மென்டல் ப்ரெஷருக்குள்ள கொண்டு போற ஒரு போக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல வேற எதுல பெண்கள் வேலை செஞ்சாலும் இது இருக்கிறதாகத்தான் எல்லாரும் சொல்றாங்க. அரசாங்கங்களை தவிர்த்து, அரசாங்க உத்தியோகத்தை தவிர்த்து மித்த எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருப்பது நம்மளால பார்க்க முடியுது. உண்மையை சொல்லணும்னா பிரைவேட் கம்பெனிஸ்ல பெரும்பான்மையான கம்பெனிஸ் இதுதான் பண்ணுது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க, அது மக்களுக்கு தெரிய வரட்டும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது பெண்களுக்கு சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, எதிர அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனிச்சு ஒரு வேலையோ அவங்க கெரியர்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டோ ஆகாம நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அஃபேர் வச்சுக்கிட்டு
பிரிஞ்சு போறாரு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல உங்களுக்கு சேர்ந்து வாழ முடியல இல்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏதோ ஒரு காரணத்துல பிரிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கும் பொறுப்பு இருக்கு குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு. அப்ப நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கும். அது வந்து அந்த குழந்தையுடைய கல்வி, அந்த குழந்தை வந்து ஒரு எதிர்காலத்துல ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம வளர்றதுக்கான ஒரு சூழலுக்காக சொல்லப்படுறது, கொடுக்கப்படுறது. இது யாருன்னா ஒரு மாத சம்பளம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா அவருக்கு பிரிஞ்சு போனோடனே அவர் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் அது வரைக்கும் அது கரெக்ட். 40 லட்சம்ங்கும் போது இது என்ன கான்செப்ட்ல இது வருது? என்ன மாசம் 40 லட்சம் ஒரு ஆள் வந்து டிவோர்ஸ் ஆனவன் கொடுக்கணும் அப்படின்னா ஜெயம் ரவியாலே அது கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. ஜெயம் ரவி அப்பாட்டக்கர் தான், பெரிய பணக்காரர் தான். ஆனா அவராலையுமே அதை கொடுக்க முடியாது. அவரால் மட்டும் இல்ல யாராலையும் கொடுக்க முடியாது. பிக் மணி தானே பெரிய மாசம் 40 லட்சங்க. மாசம் 40 லட்சங்க. நம்மளோட வருட வருமானமே 40 லட்சத்துலாம் இருக்காதுங்க. பல பேருக்கு நான் சொல்றேன், நமக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு நான் சொல்றேன். கடைசி லைஃப் முடியற வரைக்கும் 40 லட்சம் நீ மாசம் கூடன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இதை வந்து ஒரு வழக்கறிஞர் இவங்க கிட்ட இந்த இதெல்லாம் கேட்டுட்டு அவர் வழக்கறிஞர் என்ன பண்ணணும்? மேடம், ஜட்ஜு வந்து வெளுத்து விட்டுருவாரு உங்களை, இப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா பெரிய அசிங்கமா போயிடும், இப்படிலாம் நீங்க எல்லாம் எழுதாதீங்கன்னு சொல்லி. ஆனா வழக்கு தாக்கல் பண்றாங்க. என்ன தைரியத்துல அவங்க வழக்கு தாக்கல் பண்றாங்க? ஒரு ஹையர் ப்ரொஃபைல் இருக்க ஒரு லேடிய ஜட்ஜஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தானே வழக்கு தாக்கல் பண்றாங்க. இப்ப இதே ஒரு மாத சம்பளம் ஆளுங்கிற ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பெண்மணி வந்து வழக்கு தாக்கல் பண்றாங்கன்னு வைங்க, ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா எகிருவாங்க. எகிரியும் இருக்கிறாங்க, நடந்திருக்கு. இந்த எகிரல் அந்த ஒரு இது நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு, உங்க மனுவை நான் தள்ளுபடி பண்றேன்னு சொல்ற அந்த ஒரு கட் அண்ட் ரைட் இந்த கேஸ் நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்பதான் இவங்களை மாதிரியான ஆட்களுக்கு பாடம். நியாயமா அவர் உங்க பிள்ளைகளை பாத்துக்கணும், அதுல மாற்றுக்கிறது இல்ல. பெத்தவனே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு தந்தையா பெற்ற கடமைக்கு அவர் அதை சில விஷயங்களை செய்யணும், அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அது எவ்வளவோ அவ்வளவுதான் அவர் செய்யணும். அதுக்கு உங்க தரப்புல இருந்து எவ்வளவு கரெக்டா இருக்குமோ அதை நீங்க முன் வச்சு வழக்கு தொடருங்க. அது சட்டப்படி கரெக்ட். இப்ப ஜெயம் ரவியோட இதுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, 2 லட்சம் 3 லட்சம்னு கேட்டிருந்தா அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. அது ஒரு நியாயமான கோரிக்கை. ஏன்னா அவரோட சம்பாத்தியம்ங்கிறது அதிகம். அப்ப அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம்னே நீங்க கணக்கு பண்ணீங்க, அவ்வளவு ஆகாதுங்க. நான் சொல்றேன், அவங்களோட இடத்துக்கு டெய்லி தாஜ் கோரமண்டல்ல தான் போய் சாப்பிடணும்னு வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க இடத்துக்கு நான் சொல்றேன். அப்ப ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சரி அட்லீஸ்ட் 3 லட்சம் வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு நியாய வரம்புக்குள்ள உட்பட்டு இருந்திருக்கும். ஆனா நீங்க 40 லட்சம் கேட்கறது அது நியாயமும் கிடையாது. ஆக்சுவலா நீதிமன்றத்தை மாக்கரி பண்றது, நீதிமன்ற அவமதிப்புது. அதாவது எவ்வளவு வழக்குகள் இருந்தோம் டைம் வேஸ்ட் பண்றோம். ஓப்பனா சொல்லவா, தமிழ்நாட்டுலதான் அளவுக்கு அதிகமான வழக்குகள் வந்து விசாரிக்கப்படாம நிலுவையில கிடக்கு. நிறைய வழக்குகள் வந்து விசாரிக்கப்படாம ஒரு முடிவுக்கு வராம தீர்ப்பு இல்லாம ஆல்ரெடி வந்து வழக்குகள் சேர்ந்துகிட்டே இருக்கு. இல்ல அதுவும் ஃபேமிலி கோர்ட்ல ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க வந்து இந்த நீதிமன்றத்தோட நேரத்தை இது பண்றதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலா ஃபைன் அமௌண்ட் தான் போடணும். நீதிமன்றம் இதை தயவு செஞ்சு அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. இவங்களுக்கு வைக்கிறது ஒரு பாடமா இருக்கட்டும். நினைச்சா பண்ணணும். நீதிமன்றம் தயவு செஞ்சு இவங்களாம் ஒரு செலிபிரிட்டி ஒரு அது அப்படிலாம் நினைக்காதீங்க. இவங்களும் சாமானிய மனிதர்கள் தான். இவங்களாட்ட இஷ்டத்துக்கு 40 லட்சம்னா இவங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் கெட்டு போறாங்க. அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதான் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்ன, இவங்க 40 லட்சம் கொடுக்குறாங்க பண்றாங்க, அது வேற. இப்ப இவங்க 40 லட்சம் கேட்கும் பொழுது இதை பார்க்கக்கூடிய பெண்கள் ஜீவனாம்சம்ங்கிற பேர்ல ஒரு விதமான அபியூஸ கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு முறையான டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிவோர்ஸ ஒரு வெப்பனா பெண்கள் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நீதிமன்றம் அனுமதிக்க கூடாது, அதையும் நம்ம சொல்றோம். ஆனா அட் த சேம் டைம் நீதிமன்றம் டிவோர்ஸே கொடுக்காம இருக்கிற நேரத்துல ஒரு அஃபேரை ஜெயம் ரவி வெளிப்படுத்தி இருப்பதுங்கிறது ஆக்சுவலா ஒரு கிரைம். அதையும் நீதிமன்றம் விசாரிக்கணும். சட்டப்படி அது இல்லங்க, கல்யாணம் பண்ணல, பட் ஜஸ்ட் அது போய் விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. மத்த பசங்களும் புரிஞ்சுப்பாங்க. இதை வச்சு விளக்கத்தை கேளுங்க. ஜெயம் ரவி கிட்ட அந்த விளக்கம் கேட்கணும்ல, அந்த விளக்கம் கொடுக்கணும் ஜெயம் ரவி நீதிமன்றத்திட்ட. நீதிமன்றம் அதை கேட்கணும், அதை விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல நீதிபதி அதை தான் கேட்பார். உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆகலை, எதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெண் கிட்ட நீங்க போயிட்டு பழகிட்டு இருக்கீங்க, அது என்ன மாதிரியான பழக்கம் அப்படின்னு கேட்கணும். அப்ப அதுக்கு அவர் பதில் கொடுக்கணும். நீதிமன்றம் கேட்கும்போது பதில் கொடுக்காம ஒதுக்க முடியாது, நோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நீதிமன்றம் கேட்கும்பொழுது நீதிபதி கேட்கும்போது அதுக்கு அவர்கள் பதில் கொடுக்கணும். இல்லைங்க அவர் ஃப்ரெண்டா தான் அவங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கட்டும்.
அப்ப தெரியும்ல நீங்க பண்றது தப்புன்னு. எங்க அங்க நீதிமன்றத்தை விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. எனக்கும் அவங்களுக்கு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க நீதிமன்றத்திட்ட. இல்ல நான் தான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நானும் அவங்களும் தான் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க நீதிமன்றத்திட்ட. அப்ப தெரியும் நீங்க பண்றது சரியா தப்பான்ட்டு. ஆனா நீதிமன்றங்கள் இத மாதிரி கேள்விகளை கேட்காம போறதுனாலதான் மக்களாகிய நாம் இந்த கேள்விகளை கேட்கிறோம். ஏன்னா உங்களை சுத்தி இத்தனை பேர் பார்வைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு குடும்ப பிரச்சனைய நியூஸ் சேனல் எல்லாம் பிரைம் டைம்ல உட்காந்து செய்தியா போடும் பொழுது எல்லா செய்தியிலும் வருதுங்க. நியூஸ் சேனல் வருது, எல்லாத்துலயும் வருது. அந்த அளவுக்கு உங்க மேல மக்கள் பார்வை இருக்கும் பொழுது முறைகெட்டத்தனமாக நடந்து கொள்வது, இவங்களும் சரி அவரும் சரி, மாறி மாறி தப்பா நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. இத யாரும் கேட்க மாட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. இது கேட்கிற இடத்துல நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றம் கேட்கணும். சரி, இப்போ மீடியாவோட அந்த பிஹேவியரு அண்ட் மீடியாவோட பிஹேவியர் மட்டும் இல்ல, மாப் பிஹேவியர் சொல்லுவாங்க. பீப்புள் இதுக்குள்ள இவ்வளவு ஈடுபாடு செலுத்தி அதை பத்தி ஒரு ரொம்ப பேசு பொருளா அதுக்கான தூண்டுதல் மீடியா சைட்ல இருந்து நடக்குது, பிஆர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. பட் மக்கள்லயே இதை ஒரு தொடர்ந்து ஒரு 4 நாளா பேசு பொருளா வச்சிருக்கிறதுக்கான அந்த அளவுக்கு ஆர்வம் எங்க இருந்து வருதுன்றீங்க? அதை பத்தி உங்களோட பார்வை என்ன? மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட நிகழ்வுகளை பேசுறதுங்கிறது அது இயல்புதான். இப்ப நம்ம எல்லா விஷயங்களும் பேசுறோம். இப்போ பொலிட்டிகலைஸ்டா இருக்கும் பொழுது ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதை பத்தி பேசுறோம், ஒரு கட்சி ஒரு கூட்டணி வைக்குது போகுதுன்னா அதை பத்தி பேசுறோம். இதெல்லாம் அவங்களுடைய இதுல இப்ப என்டர்டைன்மெண்ட் சார்ந்து அதிகமா பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பத்தி பேச்சு பொருளா மாத்துறதுங்கிறது அவங்களோட பார்வையில அது ஓகேவா இருக்கும். ஆனா எதெல்லாம் பேச்சு பொருள் ஆக்கணும், எதெல்லாம் பேச்சு பொருள் ஆக்க தேவையில்லைங்கிற ஒரு விஷயம் என்பது மீடியா கையில இருக்கு. ஆனா மீடியாவும் ரொம்ப அற்பத்தனமான ஒரு செயலாக இந்த விஷயங்களை நீங்க ஒரு செய்தியா சொல்லிட்டு போங்க, அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, முடிஞ்சு போச்சு. அது மட்டும்தான் சொல்லப்படுதா? அப்படி இல்லையே. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா இதை செய்தி ஆகணும்னு அவசியம் இல்லை. இது எக்ஸ்ட்ரா செய்தி ஆகணும்னு அவசியம் இல்லை. செய்தியே இல்ல. ஏன்னா டிவோர்ஸ் கேசஸ் அப்ளை பண்றாங்க, ஃபேமிலி கோர்ட்ல அப்ளை பண்றாங்க, எல்லாரும் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்ளை பண்ற எல்லார் பேரையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒரு கலெக்டர் அப்ளை பண்ணுவாரு, ஒரு தாசில்தார் அப்ளை பண்ணுவாரு, அமைச்சர் அப்ளை பண்ணுவாரு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? டிவோர்ஸ் கேஸ் எல்லாரும் ஒரு நாளைக்கு எத்தனை டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் ஆகுது எல்லாத்தையும் உட்காந்து விலைக்கு இவர் பேசுறீங்களா? இல்ல. பட் ஆனா இந்த சினிமா நடிகர்கள்ட்ட மட்டும் ஏன் நீங்க பேசுறீங்க? நாளைக்கு பிரிஞ்சுட்டாங்கன்னா செய்தி சொல்லுங்க, இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருந்தாங்க, இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அது ஓகே, இட்ஸ் நியூஸ், சொல்லிட்டு போயிருங்க. அந்த வழக்கு எப்படி போகுது, அந்த வழக்குல என்ன மனு போட்டிருக்காங்க, இதெல்லாம் நான் கேட்டமா? எப்படி எங்களுக்கு தெரியுது இந்த வேலையெல்லாம்? இப்போ நியூஸ் ஜென்ரலி நம்ம ஜென்ரல் சேனல்ல பாக்குறீங்கல்ல, அதுல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. அதுல கேட்டகரி பாத்தீங்கன்னா தலைப்புச் செய்திகள், அதுக்கப்புறம் விளையாட்டு செய்திகள், அப்புறம் கோல்டு ரேட் ஏறிச்சு இறங்குச்சு, வெளிநாட்டு வினோதங்கள், அதுல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் செய்தி எதுவும் இல்லைன்னா அணிலுடன் சென்று விளையாடிய பூனைக்குட்டி அந்த வீடியோ இதெல்லாம் கூட ஏத்துக்கலாம். இதுல எங்க நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு செய்தியா உள்ள வருதுன்னா எந்த கேட்டகரியில் வருது, எந்த கேட்டகரியில இந்த செய்தி எல்லாம் நீங்க சேகரிக்கிறீங்க? விவாகரத்து செய்திகள் ஒண்ணு போட்டா அது தனியா விவாகரத்து செய்திகள், நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுங்க, அது பர்த்டே போடுவாங்களே, அது அதே போல சிவகாசியை சேர்ந்த பிரகாஷ் அந்த மாதிரி அதே போல இன்னொன்னு இது பண்ணலாம். நான்லாம் அப்படியே கவுந்து படிச்சு குழந்தை அந்த மாதிரி வேணா பண்ணி விடுங்க, எனக்கு சன் டிவில அனுப்புங்க அப்படின்னு அழுதுருக்கேன் ப்ரோ நிறைய வாட்டி. அந்த மாதிரி பர்த்டே செய்திகள் மாதிரி விவாகரத்து செய்திகள்னு ஒண்ணு போட்டு அதை நீங்க நடத்துங்க. அது வேற. அதை பாக்குறவனுக்கு ஏதாவது கும்பிட்டு இருந்தானா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கட்டும். அதை விட்டுட்டு ஒரு மக்கள் பிரச்சனைகளை நேத்தெல்லாம் உட்காந்து நான் செய்திகள்ல உட்காடுறேன், சும்மா ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தேங்க, வெறுப்பாயிடுச்சு எனக்கு. கருமை எவ்வளவு ஒரு இதெல்லாம் ஊடகம்னு நம்பிக்கிட்டு இருக்கோம், இவங்க செய்தியை போடுறதெல்லாம் கேட்டா விடுங்க, எரிச்சல் ஆகுது. ஒண்ணுக்கும் பயனற்ற செய்திகளா உட்காந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போடுறாங்க. இதுல உலக செய்திகள் நீங்க போடுறதா இந்த தக்காளி திருவிழா, அதுக்கப்புறம் வலிக்கு விழுந்தது, நாய் மேல ஏறி நடந்து போனது, இதெல்லாம் ஒரு செய்தின்னு காமிச்சிட்டு இருப்பான். நேத்தி நான் தனியா உட்காந்து நைட்டு செய்தி டெய்லி கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு தூங்குவோன்னு பாத்துட்டு இருப்போம்ல, அப்போ எனக்கு போட்டானுங்க பாருங்க, ஒரு எதிர்ச்சி ஆயிடுச்சு. சுகர் பேபி சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆனது, அதுல போய் கமெண்ட்ல பார்த்தேன், டே இது சுகர் பேபி இல்லடா சுகர் டேடின்னு போடுங்கடா, அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தக் லைஃப்ல ஒரு பாட்டு, அது செய்திகள்ல போடுறாங்க. அதுல வேற இப்போ ஒரு சில விஷயங்கள்ல ஒரு அம்மா நாடக நடிகை வைரல் ஆனாங்க. அந்த நாடக நடிகை கூட்டிட்டு போயிட்டு ஒரு குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு இது பண்றாங்க, அதை தூக்கி செய்தியா போட்டுருக்காங்க. என்ன இளவுனே எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் உட்காந்து பாக்குறேன். நமக்கு தான் தெரியுது யார் அந்த அம்மா, யாருவன், அவன் வாய்ஸ் வச்சாவே தெரியுது அவன் யாருன்னு புரியுது. ஆனா அது செய்தி, அது அவங்க ஒரு படிச்சு ஒரு இதுல நல்ல மார்க் வாங்கியிருக்க ஒரு பிள்ளைக்கு போய் இவங்க விருது கொடுக்குறாங்க. இவங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியல, அந்த அந்த பெற்றோர்களுக்கு தெரியல.
தெரிஞ்சுதான் தொடப்பு கட்டியாலே அடிச்சு விரட்டிருப்பாங்க அவங்கள. யாரா நீங்க இங்க வந்து பிள்ளைக்கு வந்து அவார்டு கொடுத்துட்டு அலையறீங்கன்ட்டு. அவ்வளவு ஆபத்தானவங்க அவங்க. வைஃப் பேசிருப்பாங்க, எனக்கு தெரியல என் ஹஸ்பண்ட் மட்டும் செல்ஃபி எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தை காட்டுறாரு அப்படின்னு. தெரியல பாருங்க, அப்பாவே இருக்காங்க மக்கள். யார் வந்து யார் வேணா ஒருத்தன் அதை ஒரு நியூஸ் ஆக்கி அந்த நியூஸை கொண்டு வந்து உட்காந்து போட்டுட்டு இருந்தாங்க நைட்டு. அதை பார்த்தா கடுப்பாயிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மீடியாஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுப்பா நடந்துக்கோங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது, ஓகே, அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இருங்க. இப்ப இது இப்போ கூட தான் ஏதோ ஒரு பெரிய பிரபல ஆங்கர் ஒரு 5வது முறையோ ஏதோ கல்யாணம் பண்ணாங்க, அதை எடுத்து போடுறாங்க செய்தியா. சுத்தி இந்த கல்யாணம் பண்றது இந்த செய்திகள் ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களுக்கு தெரியும், விடுங்க. விடுங்க, 5வது முறை யாருங்க கல்யாணம் பண்ணுவா? அதை உட்காந்து செய்தி ஆக்கி அதுக்கு ஒரு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செய்தி இல்லடா. அவங்க பண்றாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்றவங்க சோசியல் மீடியால அவங்க போட போறாங்க, அவங்க போய் பாத்துக்க போறாங்க. நாங்க எதுக்கு இதெல்லாம் கேட்கணும்? நாங்க எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும்? எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து காட்டுறீங்க? காட்ட வேண்டியதை காட்ட மாட்டேங்கிறீங்க. காசால அத்தனை குழந்தைங்க செத்துட்டு இருக்கு, ஒரு மயிறு செய்தியும் வர மாட்டேங்குது தமிழ்நாட்டுல. உண்மையிலே சொல்றேன், ஒரு செய்தி வர மாட்டேங்குதுங்க தமிழ்நாட்டுல காசால என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. அந்த வீடியோவெல்லாம் எடுத்து காட்டினீங்கன்னா நீ நல்லவங்க. நீங்களாம் ஊடகத்துல போய் படிச்சுட்டு நாங்க வந்து ஊடக தர்மத்தோட நடந்துக்கிறோம்னா காலர் தூக்கி விட்டு பேசுறதுக்கு, நாங்க இவ்வளவு பெரிய சேனல்ல நாங்க இவ்வளவு பெரிய பத்திரிகை ஆசிரியரா இருக்கோம்னு சொல்றதுக்கெல்லாம் தகுதி இருக்கு அவங்களுக்குலாம்? ஏதாவது தகுதி இருக்கா? என்னைக்கா ஒரு நியூஸ் போட்டீங்களா? அங்க நடந்துட்டு இருக்க இனப்பொருட்கள் ஏதாவது காட்டுறீங்களா கண்ணு முன்னாடி மக்கள் மத்தியில? குழந்தைங்களை பட்டினி போட்டு கொண்டிருக்காங்க. பாத்தீங்களா அந்த வீடியோஸ? அது 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. என்ன தமிழ் மீடியால எங்க காட்டினாங்க? ஏதாவது ஒரு மீடியா சொல்லுங்க தமிழ் மீடியால இந்த நியூஸ் சேனல்ல இந்த வியூஸ் வந்து இந்த வீடியோ வந்துச்சுன்னு. ஏன் காட்டுறதுல? ஏன் காட்டினா என்ன? ஏன் காட்டுறது இல்ல? ஜெயம் ரவியோட விவாகரத்தை காட்டுற நீ ஏன் இதை காட்டல? குழந்தைகளை பட்டினி போட்டிருக்கானுங்க இஸ்ரேல்ல. எந்த அளவுக்குன்னா எலும்பு மட்டும்தான் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு. ஒரு நியூஸ்ல காட்டணும், அப்பதான் மக்களுக்கு தெரியும் போர்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்பாவி மக்கள் எந்த அளவுக்கு சாகடிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, அதெல்லாம் அப்பதான் தெரியும். போர்னா என்னன்னா அப்பதான் அவனுக்கு தெரியும். காட்டுறதே இல்லை. அப்ப என்ன நினைப்பான்? போர்னா ஏதோ வந்து அந்த மகாபாரத ராமாயணத்துல வர மாதிரி ஒரு அம்பை விட்டு அது 10 போய் கழுகா மாதிரி பாம்பா மாதிரி புசுண்டு வரும் அப்படியே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். போர்லாம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் இந்த அவதாரங்கள் வந்து அப்படியே அந்த மலையை தூக்கி நம்மளுக்கு கீழே எல்லாம் போய் நின்னுக்கலாம், பிரச்சனை முடிஞ்சுது அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு குரூப். இது காட்டணும். ரியாலிட்டி ஆஃப் வார்னா என்ன? ஒரு ஊடகம்லாம் அதுக்கு தான் இருக்கு. அதெல்லாம் காட்டுறது இல்லை. ஜெயம் ரவி நியூஸை ஒரு நாளைக்கு 5 முறை காட்டுற. குழந்தைங்க செத்துக்கிட்டு இருக்கு, ஒரு மயிரையும் காட்டல. அதுக்கப்புறம் ஏதாவது நோய் பரவச்சுன்னா அதை தூக்கிட்டு வந்துருவாங்க. திருப்பியும் கொரோனான்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. உடனே கொரோனா பரவிக்கிறது. என்ன பண்ணணும்? எல்லாமே முடிக்கிட்டு போய் வீட்டுல உட்காந்துக்கணும். இதுதான் இவங்க நியூஸ். இதுதான் இது. என்ன நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, தயவு செஞ்சு மக்கள் இந்த ஊடக கைடன்ஸ்ல இருந்து வெளியில வாங்கங்கிறதுக்காக தான் சொல்றோம். இல்ல ப்ரோ, ஆனா இது கேட்காம இருக்க முடியாது. சரியா, நியாயமா பேசுவோம். அவன் கேட்டா என்ன தருவான்? வாட் செல்ஸ், அதுதான் என்னால உங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறதாங்க நாங்க தரோம். காசா போட்டா பார்க்க மாட்டான், யாரு போட்டா பார்ப்பான். யாரு சொன்னா பார்க்க மாட்டாங்க? மக்கள் எதங்க தேடி அதிகமா போறாங்க. நீங்க போட்டுட்டு நீங்க டிஆர்பி செக் பண்ணுங்க. சரி பாரி, நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்போ உங்க சேனல்ல நம்ம பிளேலிஸ்ட் எடுத்து பார்ப்போம். சரியா, எதுலாம் நம்ம ரொம்ப பொறுப்பா பேசியிருக்கோம், எவ்வளவு இன்டென்ஸான மேட்டர் பேசியிருக்கோம், நம்மளோட ரிஸ்க் எல்லாம் பார்க்காம பேசியிருக்கோம், அதோட வியூஸ் அதிகமா போதா? நம்மளே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட நான் என்ன சொல்றேன், என்டர்டைன்மெண்ட் நம்ம எந்த வீடியோமே என்டர்டைன்மெண்டா பேசல. எல்லாரும் சொல்றேன், பட் அதுல ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. வைக்கிறது எப்படின்னா, பால்கோவாக்குள்ள மருந்து வச்சு கொடுத்தா அதுதான் சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். அந்த பால்கோவா பார்த்து வராங்கல்ல, அந்த பால்கோவா பார்த்து வர்றது எதுக்குன்னா, அவங்களதான் நம்ம மூல செலவு பண்ணி அவங்கள சரி செய்யணுங்கிறதுக்காக. தே ஆர் ஆல் கரப்டட். அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. மக்கள் வந்து கொஞ்சம் கரப்டான மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா கரப்டான மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவங்களை சரி செய்யறதுக்கு ஊடகமா, கரப்டை பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கு ஊடகமா? இதுதான் நான் கேட்கறது. அப்ப அந்த விட்டுப்படம் எடுக்கிறவனுக்கும் ஊடகத்துக்கும் சம்பந்தம் எல்லாம் ஒண்ணுன்னு ஆயிரும். விட்டுப்படம் எடுக்கிறவன் என்ன பண்றான்? பாக்குறாங்க, எடுக்கிறேம்மா. மாரலி கரெக்ட், எத்திக்கலி கரெக்ட் இல்ல. அதை தான் நான் சொல்றேன். இது தப்புங்க. இந்த செய்திகளை நீங்க செய்தி ஆக்காதீங்க. இது செய்தி ஆக்கலைன்னா எங்க அவனா செய்தி ஆக்கிட்டு தானே 10 பேர் தனியா கத்திக்கிட்டு இருக்கட்டும். ஆனா ஒரு ரெப்யூட்டட் மீடியாஸ் வந்து இதை ஒரு செய்தி பொருளாக மாற்றி அதையே பார்க்க வைக்கும் பொழுது மக்களுக்கு உளவியலா அப்படியே செட் ஆயிடுறாங்க. இப்போ நான் சொல்றேன், நம்மளும் இதை பத்தி பேசிக்கிறோம். ஜெயம் ரவியையும் இவங்க மனைவியை பத்தி பேசுறோம். நமக்கு உண்மையிலேயே தெரியாது. அதை தான் நாங்க பதிவு பண்றோம். அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, யார் மேல தப்பு, யார் மேல பிரச்சனை நமக்கு தெரியாது.
நீங்க சொல்ற நியூஸ் வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். ஆனா அதுலயே தப்பு இருக்குது. இல்ல அதுலயே நம்ம ரெண்டு சோஷியல் இஷ்யூஸ் பேசியிருக்கோம். மீடியா அண்ட் பீப்புள். இன்னொன்னு அந்த அலிமோனி, அதாவது ஜீவனாம்சத்தை மிஸ்யூஸ் பண்றது. இது ரெண்டையும் நம்ம பேசுறோம். வேற வழி இல்ல. இது கண்ணு முன்னாடி நீங்க வந்து இதை நியாயப்படுத்தி காட்டும் பொழுது இது நியாயம் இல்லைன்னு பேசணும். நீங்க சொன்னீங்களா செய்தியில இவ அநியாயமாகன்னு உங்க வார்த்தை வந்துச்சாங்க. அண்ட் விவாகரத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கூட இருக்கிறது, அதை பத்தியும் பேசியிருக்கோம். அதையும் பேசியிருக்கோம். ரொம்ப தப்பு. ஸோ தப்பான விஷயங்களை நீங்க மீடியால கொண்டு வந்து காட்டி அதை குளோரிஃபை பண்ணும் பொழுது எத்தனை சேனல்ஸ்ல அதை வந்து பாசிட்டிவா காட்டினாங்க தெரியுமா? கல்யாணமான ஒரு ஆளு கல்யாணமாகாத ஒரு பொண்ணோட விவாகரத்துக்கு முன்னாடியே வெளியில வர்றத பாசிட்டிவா காட்டுறாங்க. ஹவு இட் இஸ் பாசிபிள்? இது எப்படி ஏத்துக்க முடியும் நம்மளால? அது எல்லா சேனலும் உட்காந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிளாக் கிளாஸ் வருதுங்கிறது வேற. பட் காட்டுற இன்டென்ஷன் அங்க என்ன செய்தி போட்டீங்க? ஒரு தப்புன்னு சொல்லி செய்தி போட்டீங்களா? அப்படி போட்டிருந்தீங்கன்னா அவங்க பண்ணதை சொல்லி குற்றம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். நீங்க அது குற்றமாவே காட்டலையே. ஏதோ ஒரு பெரிய அடுத்து இவங்க தான் 2வது பொண்டாட்டிங்கிற காட்டுற மாதிரி காட்டுறீங்க. அப்ப இதெல்லாம் வந்து மாறணுங்க. மீடியா வந்து தயவு செஞ்சு இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மீடியால வரணும்னு ஆர்வத்தோடு இருப்பீங்க. நீங்களாம் நாச்சும் மாறுங்க. இப்ப மேல போன பழம் தின்னு கொட்டப்பட்டோம்னு நம்ம சொல்லலாம். கீழே இப்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க மீடியா ஃபீல்டுக்குள்ள வரணும் பண்ணணும். நீங்க யோசிங்க எப்படி செயல்படுறது சரி அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள்னால இந்த சமூகம் வந்து நாசமா போய் கிடக்குது. எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசக்கூடாது, எதை விவாத பொருளாக்கணும், எதை விவாத பொருளாக ஆக்கக்கூடாது, எதுவுமே தெரியல. தமிழ்நாட்டுல மக்களுடைய குடியிருப்பு எல்லாத்தையும் வந்து இடிச்சு உடைச்சு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது அதிகமா நியூஸ் ஆகல. அது அப்படி லைட்டா போயிட்டு இருக்கு. ஏதோ சீமான் போனதுனால திருப்பினாங்க, இல்லைன்னா காட்டியிருக்க மாட்டாங்க. அப்ப இதுதான் நான் சொல்றேன். இது வந்து ஊடகம் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கோங்க. நேத்து ஒரு நியூஸ் பாக்குறேன், பரந்தூர் விமான நிலையமே வரக்கூடாதுன்னு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பயப்புள்ள பரந்தூர் விமான நிலையத்துக்கு ராஜீவ்காந்தி பேரை வைக்கணும்னு ஒண்ணு ஆரம்பிக்குது. பார்த்துட்டுதான் இருக்கிறோம். இதுதான் வந்து திமிர்த்தனம் என்பது. மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்க பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விமான நிலையத்துக்கு என்ன பேர் வைக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. திமிர்ல உச்சக்கட்டம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போராடி இருக்கிறது சாமானிய மக்கள். சாமானிய மக்களுக்கு எதிராக நின்று நீங்க செய்யற ஒவ்வொரு அரசியலும் மண்ணுக்கு சமம், மயிருக்கு சமம். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இந்த திமிர் பிடிச்சி அலையிறீங்கல்ல, அப்படியே பெரிய கேட்டா டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்னா விமானத்தை எங்க வேணாலும் இறக்கலாம் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் அடுத்த டெக்னாலஜி போச்சுன்னா கடல்ல கூட இறக்குவாங்க விமானத்தை. ஆல்ரெடி முடியும், பண்ண முடியும், பண்றாங்க. வெளிநாடுகள்ல இருக்கு. சில நாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப வேற மாதிரில விமான நிலையங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு டெக்னாலஜி வச்சு அவன் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். நீங்க ஆனா இயற்கை நிலங்களை அழிச்சு, விவசாய நிலங்களை அழிச்சு, சதுப்பு நில காடுகளை அழிச்சு நம்ம விமான நிலையம் கட்டுவேன் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அதே போல இந்த ஹைதராபாத்லயா ஒரு பெரிய காட்டை போய் அழிச்சுட்டு இருக்காங்க அவங்க. அங்க ஒரு யானை சண்டை போட்டு அது ஒரு பிரச்சனையாகி, ஐயோ அதெல்லாம் பெரிய ரேஞ்ச் ஆஃப் ஃபாரஸ்ட். அதான் சொல்றேன். இது என்ன நோக்கத்துக்கு இதெல்லாம் நீங்க பண்றீங்க? என்ன ஒரு அவ்வளவு இங்க பாரு, மிஞ்சி போனா மனிதனுடைய மேக்சிமம் வாழ்நாள் வந்து 100 வருஷம்னு வச்சுக்குவோம். அதுல வந்து ஒரு 50-60 வயசு வரைக்கும் தான் வாழ்க்கையை வாழ்வ. அதுக்கப்புறம் அடுத்தவனோட கிருபையில தான் நீ வாழ்ந்துகிட்டு இருப்ப. இவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் நொட்டிட்டு போயிடணும்லாம் நினைக்காத. இயற்கைய நேசி, உலகத்தை நேசி, மக்களை நேசி, முடிஞ்சா ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணு, முடிஞ்சா ஒரு 4 நல்லதை பண்ணு, 4 நல்லதை பேசு. அடுத்தவனுக்கு பாரம் இல்லாம வாழ்ந்துட்டு, உலகத்துக்கு பாரம் இல்லாம வாழ்ந்துட்டு அவனோட கண்ணீரை வந்து பார்க்காத. அடுத்தவங்களோட கண்ணீரை பார்த்து அதுல உன்னோட வாழ்வாதாரம் இருந்துச்சு அப்படின்னா அதை விட ஒரு கேவலமான வாழ்க்கையை எவனாலையும் வாழ முடியாது. உன்னோட வாழ்க்கையினால ஒருத்தன் 10 பேர் அழுகிறான் அப்படின்னா அது ஒரு கேவலமான கேடுகிட்ட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழாத. இதுதான் நம்ம சொல்றோம். இதை உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உட்காந்து எல்லாம் அரசியல்ங்கிற பேர்ல. அடுத்தவனோட நிலத்தை பிடுங்கி அவனோட உரிமைகளை அழிச்சு, அவனுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு, அவன் ஊரை அழிச்சு, அவன் வழிபாட்டை அழிச்சு, அப்படி ஒரு விமான நிலையத்தை உருவாக்கி யாரு போய் இப்ப இறங்க போறீங்க? எத்தனை வருஷம் அந்த விமான நிலையம் இருந்துரும்? எத்தனை வருஷம் பாதுகாத்துருவ? ஒரு லெவலுக்கு மேல பழசாச்சுன்னா அதை மூடிட்டு அப்படியே கட்டாந்தரையா விட்டுட்டு போவ. உனக்கு போய் இப்ப உனக்கு சந்தேகமா? இப்ப தென் மாவட்டங்கள்ல ஒரு விமான ஓடுதலாம் இருக்கு தெரியுமா? காரைக்குடி பக்கம் இருக்கு. வெள்ளக்காரன் போட்டு வச்சான். போர் காலகட்டத்துல ஒரு விமானம் ஓடுதலாம். இன்னைக்கு வரைக்கும் பொட்டா கடை கிடக்கு. உனக்கு தேவைன்னா போய் அதை கூட எடுத்து விமான நிலையமா மாத்தி வச்சுக்கோ. வெள்ளக்காரன் உருவாக்கி வச்சுட்டு அப்படியே விட்டு போயிட்டான்.
இன்னைக்கு வரைக்கும் அப்படியே புதரமண்டி கிடக்கு அந்த விமானம் ஓடுதளம்ல. அட்லீஸ்ட் சிவகங்கையில கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுதாங்க ஊர்ல இங்க ஆல்ரெடி விமான நிலையம் இருக்கும், பெரிய விமான நிலையம் தான். நம்மளுடைய சென்னையில இருக்க விமான நிலையம் என்பது பெரிய விமான நிலையம். இது இன்னொரு விமான நிலையம் தேவையே கிடையாது. ஆனா வந்து அதை கொண்டு வந்து வேணும்னே பண்ண, அதான் மன்னன் கூட ஒரு இதுல தெளிவா சொல்லியிருந்தாரு. பக்கத்துல ஸ்ரீநகர்னு ஒரு ஊர் வரப்போகுது, அந்த தெலுங்கு ஆந்திராவுக்கு ஒரு விமான நிலையத்தை இவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. இதுதான் பிளான். அது அப்படியே அந்த பக்கம் அப்படியே டெவலப்மெண்ட் எல்லாம் ஃபுல்லா தெலுங்கு பாப்புலேஷன் வந்து டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகணும், தமிழர்கள் நிலம்லாம் அந்த பக்கம் போயிடணும். இதுதான் நீங்க பிளான். இதுக்கு அப்படியே ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க எதெல்லாம் செய்தி ஆக்கணும். நான் ஏன் பரந்தூரை பத்தி பேசுறேன்னா, 1000 நாளை தாண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை உண்மையான ஊடகம்டா அதை செய்தி ஆக்குனீங்க? ஏதாவது காமிச்சாங்களா? எத்தனை கிட்டத்தட்ட 1000 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு போராட்டம். கடைசியா விஜய் போனப்போ அவரை காட்டுறதுக்காக அது 900 டேல அவர் போனாரு, அதை காமிச்சாங்க. இப்ப 1000 நாள் கிட்ட போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், ரொம்ப அநியாயமா ஒரு வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஊடகங்கள். இந்த இதை வேலையை பண்ணாதீங்க, அதையும் சேர்த்து நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, தேர்தல் நெருங்குது. இந்த நேரத்துல நீங்க உங்களோட நியாயமான கடமையை வேலையை செய்ய வேண்டியிருக்கு. இவ்வளவு நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு கையை கழுவிடுங்க, உங்களோட ஜேம்ஸ் எல்லாம் வந்து நீக்கிருங்க அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. அதற்கு இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டது நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. மறந்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை ஆலையும் அழுத்திருங்க, அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷனும் வரும். அண்ட் குறிப்பா இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் பேசும்போது உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம இப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன கருத்தா இருந்தாலும் சரி, கருத்தை பதிவு பண்ணுங்க. பேசுறது சரியா இருக்கட்டும் தப்பா இருக்கட்டும், உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரிய வரும். இல்ல அதே போல ஏதாவது ஒரு செய்தியை அடுத்து நாங்க பேசணும்னாலும் அதையும் நீங்க பதிவு பண்ணுங்க. அப்பதான் எதெல்லாம் நீங்க வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதை பார்த்து நம்மளும் பேசியிருக்கோம். ஆமா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஓகே, மிக்க நன்றி பாரு. நன்றி.